Hi friends, welcome to Time and Space Mastery. And இன்னைக்கு நாம பார்க்க போற ப்ராப்ளம் வந்து search in rotated array 2. இந்த ப்ராப்ளம் வந்து previous ப்ராப்ளமோட follow up question. So இந்த ப்ராப்ளம் பார்க்க போறதுக்கு முன்னாடி இதுக்கு ப்ரீவியஸான ப்ராப்ளம் search in rotated array அப்படின்ற ப்ராப்ளம் நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இந்த ஃபாலோ அப் கொஷின் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ போன ப்ராப்ளம்ல என்ன பார்த்துருந்தோம்னா நமக்கு எலமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க பட் எல்லாமே டிஸ்டிங்க்டாக இருக்கும். ஆனால் இந்த ப்ராப்ளம்ல நமக்கு டூப்ளிகேட்ஸ் வேல்யூஸ் இருக்கலாம். ஸோ 1 இந்த மாதிரி நமக்கு டூப்ளிகேட்ஸ் வேல்யூ கூட இருக்கலாம். பட் போன ப்ராப்ளம்ல நமக்கு வெறும் டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ் தான் இருக்கும். ஸோ அதனால அந்த அல்காரிதம் நமக்கு பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிடும். இங்கே என்ன எட்ஜ் கேஸ் நமக்கு வரும் அப்படின்னா, நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, இதில் நம்ம ட்ரை பண்ணோம்னா லோ, ஹை அண்ட் மிட் நம்ம கண்டுபிடிப்போம். மிட் நமக்கு இங்கே கிடைக்கும். ஓகே, இப்போ போன ப்ராப்ளம் நம்ம என்ன பார்ப்போம், ஏதாவது ஒரு சைட் ஷார்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். பட் இந்த ப்ராப்ளமில் டூப்ளிகேட்ஸ் இருக்கும் அப்படின்றதால நமக்கு இப்போ லோ மிட் ரெண்டு எடுத்திங்கனாலும் நமக்கு ஒன் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எது கிரேட்டர்னு அப்படின்றத நம்மளால ஃபைன் பண்ண முடியாது. அதே ரைட் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு மிட் வந்து 1 அண்ட் லாஸ்ட் இங்கேயும் நமக்கு 1. ஸோ இங்கேயும் நமக்கு எது ஹை எது ஷார்ட்டட் அப்படின்றதால நம்ம ஃபைன் பண்ண முடியாது. ஸோ இது ஒன்று தான் இந்த டூப்ளிகேட் ப்ராப்ளம்னா நமக்கு எச் கேஸ். ஸோ இந்த கேஸ் நம்ம ஃபைன் பண்ணோம், அதாவது லோ ஈக்குவல் டு மிட் ஈக்குவல் டு ஹை, இது மூணுமே சேமாக இருந்ததுன்னா ஜஸ்ட் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, லோவை முன்னாடி அண்ட் ஹையை நம்ம மைனஸ் இன்னும் ஒன்று பின்னாடி இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். அகைன் இப்போ நம்ம அந்த ப்ராப்ளம் பார்த்த சேம் லாஜிக் இங்கே அப்படியே ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைன் பண்ணிடலாம். ஸோ டார்கெட் 3. இப்போ நம்ம லோ மிட் ஹை இதில் அகைன் நம்ம மிட் எடுக்கிறோம். அகைன் நம்ம பார்த்தாலும் மிட் கண்டுபிடிச்சிட்டு இப்போ நமக்கு மூணுமே சேமா இல்லை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், லெஃப்ட் சைடு கம்பேர் பண்ணுறோம். லெஃப்ட் சைடு வந்து ஷார்ட்டட் தான். அதனால 1லேருந்து 1க்குள்ளே நமக்கு டார்கெட் 3 வருமா? கண்டிப்பாக வராது. அதனால நம்ம ரைட் சைடு போகிறோம். ஸோ ஜஸ்ட் அந்த லாஜிக் மாதிரி மிட் ப்ளஸ் 1ல் லோவை போட்டு இப்போ நம்ம மிட் ஃபைன் பண்ணுறோம். ஸோ மிட் ஃபைன் பண்ணோம்னா மிட் தான் நமக்கு டார்கெட். ஸோ ஆக்சுவலாக நம்ம இது ரிட்டர்ன் பண்ணிடலாம். அண்ட் இந்த ப்ராப்ளமில் நமக்கு அந்த எலமெண்ட் இருக்கா இல்லையா, ட்ரூவா ஃபால்ஸான்றதை மட்டும் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். போன ப்ராப்ளமில் நம்ம அதோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணிட்டு இருந்தோம், இல்லைனா -1 ரிட்டர்ன் பண்ணுவோம். பட் இங்கே நமக்கு வேல்யூ டார்கெட் கிடைச்சதுன்னா ட்ரூ, கிடைக்கலனா ஃபால்ஸ், ஜஸ்ட் அதை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாட் நெசசரிலி வித் டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ், அதாவது டூப்ளிகேட்டும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம போன ப்ராப்ளமை அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த லாஜிக் நம்ம சேம் அதே தான் இருக்க போகுது. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். யூஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ரிட்டர்ன் நம்ம ஃபால்ஸ், எதுவுமே நமக்கு கிடைக்கல அப்படின்னா ஜஸ்ட் ஃபால்ஸ். இதுவே நமக்கு கிடச்சிருந்தா மிட் அதாவது இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருந்தோம். பட் இப்போ நமக்கு கிடச்சிது அப்படின்னாலே நம்ம ரிட்டர்ன் ட்ரூ. அண்ட் நம்ம இந்த எட்ஜ் கேஸ் மட்டும் பார்த்துருந்தோம் இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இஃப் டூப்ளிகேட்டாக இருக்கிறதால லோ ஈக்குவல் டு மிட் அண்ட் அதே மாதிரி ஈக்குவல் டு ஹை, இந்த மூணுமே சேமாக இருந்ததுன்னா ஜஸ்ட் நம்ம லோ ப்ளஸ் ப்ளஸ் ஹை மைனஸ் மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ nums of mid equal to nums of mid and nums of mid is equal to nums of இங்கே ரைட்னு வச்சுருக்கோம். இந்த மாதிரி இருக்கு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுறோம், லோ ப்ளஸ் ப்ளஸ் ரைட் மைனஸ் மைனஸ் அண்ட் கண்டினியூ. நம்ம நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் மிட் கண்டுபிடிச்சதா நியூ மிட் கண்டுபிடிச்சதா நம்ம அகைன் இதை ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம சப்மிட் பண்ணலாம். அக்செப்ட் ஆகிடுச்சு. ஸோ இதோட டைம் அண்ட் ஸ்பேஸை நம்ம போன ப்ராப்ளமோட எண்ட்லேயே பார்த்துருப்போம். எனிவே டைம் காம்ப்ளெக்ஸிட்டி நமக்கு பிக் ஆஃப் லாக் தான் இருக்க போகுது டு த பேஸ் 2 அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி இங்கே நமக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம்ஸ் உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, we will meet on next problem guys. Thank you.